எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுமித்ராஸ் கிச்சனில் பாகற்காய் பிட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து அதை சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து தனியாக வச்சுடுங்க. தென் 1/2 கப்பு துவரம்பருப்பு அலம்பிட்டு 1 கப்பு தண்ணி போட்டு மஞ்சப்பொடி நல்லெண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை குக்கரில் வச்சுட்டு வேக வச்சு எடுங்க. இந்த பருப்பு நல்லா மைய வேகணும். தென் பிஞ்சு பாகற்காய் எடுத்து அதை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வான்லியில் நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் இந்த பாகற்காவை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பாகற்காய் நல்லா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். வதங்கிட்டே இருக்கும்போதே நம்ம அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சிடலாங்க. இந்த பாகற்காய் பிட்லைக்கு மாத்திரம் நீங்கள் புளி போடும்போது கொஞ்சம் கூட போடுங்கங்க. யூஸ்வலாக ஒரு பங்கு புளி போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 1/4 பங்கு புளி போடலாம். அந்த மாதிரி புளி போட்டிங்கன்னா தான் அந்த பாகற்காயோட கசப்பு தெரியாமல் இருக்கும். புளி தண்ணி கரைச்சி வச்சுட்டோங்க. இந்த பாகற்காய் நல்லா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். நம்ம அந்த புளி தண்ணி கரைச்சோம் இல்லைங்க, அதில் நம்ம மஞ்சப்பொடி போட்டுடலாம். தென் உப்பு போட்டுடலாங்க. எந்த அளவுக்கு நமக்கு பிட்லைக்கு வேணுமோ அந்தளவு உப்பு போட்டுடலாம். வதக்கின பாகற்காயும் எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போது பிட்டில் வறுக்கிறதுக்கு பெருங்காயம், மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, சிகப்பு மிளகாய், தென் தேங்காய் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாங்க, அந்த பாகற்காய் வதக்கின இலுப்பச்சட்டி இருக்குல்லங்க, அதை நல்லா அலம்பின்றுங்க. சோப்பு போட்டே அலம்பின்றுங்க. தென் 1 ஸ்பூன் நல்லா எண்ணெயை விட்டுட்டு ஃபஸ்ட்டு பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே தென் மிளகு போடுங்க. மிளகு நல்லா வெடிக்கும். வெடித்த உடனே தான் நீங்கள் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, சிகப்பு மிளகாலாம் போடணுங்க. போட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு அதில் தேங்காய் போட்டுற போகிறோம். தேங்காய் போட்ட உடனே அது நல்லா செவக்க வறுத்து எடுத்து வைக்கணுங்க. அந்த தேங்காவை வறுக்கிறதுல தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் போட்டுட்டேன். கொஞ்சம் லேசாக செவந்த உடனே தேங்காய் போட்டுடுங்க. போட்டுட்டு இதை நல்லா வறுத்து நல்லா செவக்க எடுத்து வச்சாச்சு. தென் புளி தண்ணியில் பாகற்காய் இருக்குது. இப்போ இந்த பிட்லைக்கு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டு தென் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை அந்த பிட்லையில் போட்டுடுங்க. இப்போ நம்ம திருப்பி அந்த பிட்லைக்கு நிலக்கடலை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பிட்லைக்கு இந்த நிலக்கடலை நான் எப்படி போட போகிறேன்னா, எண்ணெயில் நல்லா வறுத்து போட போகிறேன். நீங்கள் எண்ணெயில் வறுக்க வேணாம், எங்களுக்கு வந்து வேக வச்சு போடணுன்னா கூட பிட்லைக்கு நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே வேக வச்சுக்கலாம் அந்த கடலையை. எங்கள் வீட்டில் எண்ணெயில் வறுத்து போட்டால் தான் பிடிக்கும். ஸோ நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு அந்த புளி தண்ணியில் கொட்டிட்டேன். இப்போ அந்த புளி தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த அரைக்கிற சாமானெல்லாம் எடுத்து அரைக்க போகிறேன். ஒரு மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி போட்டு அரைச்சிடலாங்க. அந்த புளி தண்ணியில் உங்களுக்கு அந்த பாகற்காய் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு, வெந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த அரைச்ச விழுதையும் எடுத்து அந்த புளி தண்ணியில் கொட்டிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பருப்பு வெந்தெடுத்தா பார்க்கலாம். குக்கரில் நம்ம பருப்பு வச்சோன்னங்க அந்த பருப்பு வெந்திருக்கும். அந்த பருப்பை எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா இந்த பிட்லையோட அரைச்சது போட்டோன்னா உங்களுக்கு அது வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பருப்பை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேங்க. ஸ்மாஷ் பண்ணிட்டு இப்போ அந்த பிட்டில் நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இந்த சாமானெல்லாம் போட்டு புளி தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு. இதில் நான் அந்த பருப்பை போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டா ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த பாகற்காய் பிட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பாகற்காய் உடம்புக்கும் நல்லது உங்களுக்கு. பாருங்கள், பருப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க லாஸ்ட்டாக. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதை வந்து நல்ல சூடான சாதத்தில் இதை பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வந்து ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் கூட இதை நான் தொட்டுப்பேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பிட்டில் அந்த மிளகு ஸ்மெல்லோடு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். Give your feedback. Please like, share and subscribe. Thank you all viewers for your support.